भारतीय परंपरा के अनुसार काव्य के दो भेद पाए जाते हैं. இந்திய முறைப்படி காவியத்தை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. திருஷ்ய காவிய, ஸ்ரவிய காவிய. படிக்கக்கூடிய காவியம், காதால் கேட்கக்கூடிய காப்பிய கதைகள். திருஷ்ய காவியமே சுன்கரியா பட்டுக்கர் ஆனந்த மில்லா ஜாத்தாகை. இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த காவியம் வந்து கேட்டு அல்லது படித்து ஆனந்தத்தை பெறலாம். ஸ்ரவிய காவியமே தேக்கர் யா சுன்கர் காவியக்கா ஆனந்த லியா ஜாத்தாகை. ஸ்ரவியன்னா காதால் கேட்கக்கூடிய இந்த காவியத்தை வந்து பார்த்து அல்லது கேட்டு அந்த காப்பியத்தோட சுவையை வந்து நம்ம அறியலாம். திருஷ்ய காவிய பாரதிய பரம்பராமே நாட்டக்கோ அதிக பிரதானத பிராப்தகை. இந்திய பரம்பரையில் வந்து நாடகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். இஸ்மே ஆங்க் அவர் சிரவணேந்திரிய காம் ரகத்தாகை. இதில் வந்து கண்ணுக்கும் காதுக்கும் ரொம்ப முக்கியமான வேலை. லோக் சமாஜ்மே பைட்டுக்கர் காவியானந்த லேனா பசந்த் கர்த்தேங்க. மக்கள் வந்து தனியாக புத்தகத்தை எடுத்து படிக்காமல் சமூகத்தோடு உட்காந்து இந்த காவிய இன்பத்தை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. इसलिए उन दिनों नाटकों को प्रधानता दी जाती है. அதனால் வந்து நாடகத்துக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. சாதாரண மனுஷ பி நாட்டக் கா ஆனந்த लेता है. ஒரு படிக்காத சாதாரண பாமரன் கூட நாடகத்தை பார்த்து ஆனந்தம் அடைவான். इसलिए नाटक को पांचवां வேத माना जाता है. அதனால் ஐந்தாவது வேதமாக நாடகத்தை சொல்லப்படுது. திருஷ்ய காவியக்கோ ரூபக்கிய நாட்டக் பி कहते हैं. பார்க்கக்கூடிய அந்த காவியம், அதாவது காவியத்தில் இருக்க கதையை வந்து நடித்து காட்டுவாங்க. அதனால் அதை திருஷ்ய காவியம்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரூபக் யா நாட்டக் பி கதைங்க, தோற்றமுள்ள ஒரு இலக்கியம்னு சொல்கிறாங்க. ஏகாங்கி பி இசிகா ஏகாங்ககை. ஏகாங்கினா ஓரங்க நாடகம், அதுவும் இதுக்குள்ளேயே வருது. ஸ்ரவிய காவியனா காதலை மட்டும்தான் கேட்க முடியும். ஜிஸ் கவியக்கா ஆனந்த லோக் சிரவணேந்திரியோங் சே லேத்தேங்க உசே ஹம் ஸ்ரவிய காவிய கதைங்க. அந்த காவியத்தை வந்து நம்ம படிக்கவும் முடியாது, பார்க்க முடியாது. யாராவது சொன்னால் காதலை கேட்கலாம். அந்த காதலை கேட்குறது மூலம் இன்பத்தை அடைகிறது வந்து ஸ்ரவிய காவிய. புராணே ஜமானமே புஸ்தகம் நகி சப்தி தி. பழங்காலத்தில் வந்து புத்தகங்கள் அச்சிடப்படலை. வித்வான் லோக் காவியக்கோ மௌக்கிக் ரூபமே ராகாத்மக் தங்கசே. நல்ல வித்வான்கள் படித்தவங்க காவியத்தை வாயு மூலமாக ராகமான முறையில் ஸ்ரோத்தோவோங்கோ சுனாத்தேங்க, காதில் விழுகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரோத்தோ இசை சுன்கர் ஆனந்தில் தைங்க, காதலை கேட்குறப்ப மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. இஸ்ரே இயக்கு ஸ்ரவிய காவிய கலாத்தாகை. அதனால் இது காதால் கேட்கக்கூடிய காப்பியம்னு சொல்கிறோம். ஆஜ்கல் முத்ரன் காலாக்கி மதத்சே. இன்றைக்கி வந்து அச்சடிக்கிற காலம் வந்துருச்சு. அதனால் புஸ்தகக்கோ பட்டுக்கர், புஸ்தகத்தை படித்து லோ காவியானந்த லேத்தேகை, மக்கள் வந்து காவியத்தை உணர்ந்து ரசிக்கிறாங்க. கத்திய பத்திய சம்பு. ஸ்ரவிய காவியக்கே தீன் முக்கிய பேத பாய ஜாத்தேகை. இந்த காதலை கேட்கக்கூடிய இந்த காப்பிய கதைகளை மூணாக பிரிக்கலாம். கத்திய பத்திய கதை உரைநடையாக இருக்கும், செயல்வடியாக இருக்கும், இது ரெண்டும் கலந்துருக்கும். பத்தியமே சங்கீத் அவர் பாவக்குதா கேளியே அதிக ஸ்தானிகை. இந்த செயலில் வந்து பாடலுக்கு வந்து ரொம்ப சங்கீத் அவர் பாவுக்கத்தா, அந்த பாட்டில் இருக்க ராகம் உணர்ச்சி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். கத்திய போல்சால் கி ஸ்வபாவிக்கு பாஷாகை. கத்தியங்கிறது உரைநடை. ஏற்கனவே வந்து இந்த உரைநடை நம்ம பேசுகிறது, பேச்சு வழக்கு, இதுதான் அதில் முக்கியமாக இருக்கும். மிஸ்ரித் கவிமே கேய ஒரு பாட்டிய தோனோங் குணா பாய ஜாத்தேங்க. இந்த ரெண்டும் கலந்ததுன்னா என்னது, உரைநடையும் இருக்கும், பாட்டு இருக்கும், மக்கள் அந்த ராகத்தோடு அதை பாடுவாங்க. லோக் கீத் சம்பு காவியக்கு அச்சா நமுனகை. லோக் கீத் அப்படிங்கிறது என்னென்னா வாய்மொழி இலக்கியம், அல்லது இந்த மக்கள் வந்து கிராமத்து மக்கள்லாம் வாயில் பாட்டு பாடுவாங்களே, ஒரு அது என்னதுன்னா நாட்டுப்புற பாடல். அது வந்து அந்த நாட்டுப்புற பாடல் மூலம் ஒரு கதையை சொல்லுவாங்க. அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப புகழ்பெற்றிருந்தது. பந்த் ஒரு திருஷிஷே. பந்துக்கு திருஷிஷே ஸ்ரவிய காவிக்கே தோ பேதகை. பந்துங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரவிய காவியத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு. பிரபந்த முக்த பிரபந்த. काव्य के पत्तियों के बीच में तारतम्य रगतागै जैसे ராமச்சரித மானச காமாயினி ஆதி. இந்த ராமச்சரித மானச காமாயினியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுரை வடிவில் இந்த கதைகள் இருக்குது. முக்த காவியக்கே பத்தியோங்கே பீச்சுமே தாரதம்பிய நகி ரகத்தாகை. இந்த முக்த காவியங்கிறது என்ன அப்படின்னா செயல், இந்த எதுகை மோனை, அந்த ஒரு கட்டுமானம், ஒரு கட்டு இல்லாமல் செயல் வடிவில் செயல் தான், ஆனால் வந்து முக்கியமான இலக்கணம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு விடுபட்டது. முக்தங்கன்னா ஒரு விடுபட்ட ரூபத்தில் எழுதுறது. அதாவது கண்டிப்பாக இலக்கண ரீதியாக எழுதணும் அப்படிங்கில்லாமல் அது ஒரு ஃப்ரீயாக உரைநடையாக புரிகிற மாதிரி எழுதுறது. ஜெய்சே கபீர்கே தோகை, கபீரோட தோகா, சூரதாஸ்கே பத, அதெல்லாம் வந்து ஈஸியாக வாசிக்கிறப்பே புரியும். அது மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. ஸ்புட் கவியோங் முக்த கோத்திகை. இந்த ஸ்புட் அப்படிங்கிறோடைய கவிதைகள்லாம் வந்து இந்த மாதிரி முக்த கவிதைனா இலக்கண ரீதியாக இல்லாமல் இருக்கும். அடுத்து மகாகாவிய அவர் கண்டகாவிய. மகாகாவியம்னா என்ன, கண்டகாவியம்னா என்ன.
பிரபந்த காவியக்கே தோ பேத ஹோத்தே ஹேங். கட்டுரை வடிவில் எழுதப்படக்கூடிய இந்த காவியத்தில் 2 வகை இருக்குது. மகாகாவிய பெரிய காவியம், கண்ட காவிய அதில் இருக்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லக்கூடிய காவிய. மகாகாவிய ஆக்காரமே படாகை. இந்த மகாகாவியங்கிறது பார்க்குறப்ப தோற்றத்தில் பெருசாக இருக்கும். உஸ்மே ஜீவன் கி அநேக ரூபத்தா கே சாத் பூரே ஜீவன் கா சித்திரன் கியா ஜாத்தா ஹை. அதாவது மகாகாவிங்கிறப்ப ஒரு கதாநாயகன் இருக்கான்னா அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வாழ்ந்து சாகிற வரைக்கும் இருக்கிற நிகழ்ச்சிகளை தொகுத்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. इसमें பாத்திரம் கி சங்கே பி அதிக ஹோத்திகை. அப்படி வர்றப்ப அவன் கூடயே நிறைய பாத்திரங்கள் வந்துடும். அவன் சின்ன பிள்ளை பிறந்து வந்து சாகிற வரைக்கும்னா அவன் கூட இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்துடும். அதனால் மகாகாவியத்தில் நிறைய கேரக்டர் இருக்கும். ராமச்சரித மானச, காமாயணி, சாக்கியதாதி ஹிந்திக்கே மகாகாவிகை. இதெல்லாம் ஹிந்தியில் இருக்கிற மகாகாவியம். கண்டகாவிய ஆக்காரமே சோட்டா ஹோத்தாகை. கண்டகாவியம்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். உஸ்மே ஜீவன் கி கிசி ஏக் கட்னா கா வர்ணன் மில்தாகை. இதில் வாழ்க்கையில் அந்த மகாகாவியத்தில் இருக்கிற அந்த கேரக்டரில் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன பகுதியை வந்து வர்ணனை பண்ணுறாங்க. இஸ்மே பாத்திரம் கி சங்கியா கம் ஹோத்திகை. இதில் வந்து ஒரு 4-5 பாத்திரம் தான் இருக்கும். பஞ்சவடி, அதுக்கு உதாரணம் பஞ்சவடி, ஜெயத்ரவத, சம்புகாதி. இப்போ வந்து இந்த காவியத்தில் வந்து திருஷ்ய காவிய, சிரவிய காவிய. பார்க்கக்கூடிய காப்பியம், கேட்கக்கூடியது. இந்த கேட்கக்கூடியதுல வந்து பத்தியன்னா வந்து உரைநடையாக இருக்கிறது, கத்திய அப்படின்னா செயல்வெளியில் இருக்கிறது, சம்பளம் 2 கலந்தது. பிரபந்த முக்தக். பிரபந்தங்கன்னா கட்டுமானமாக இப்படி தான் இருக்கணும்னு எழுதுறது. முக்தக்குனா இலக்கண ரீதி இல்லாமல் எழுதுறது. அதில் மகாகாவிய, கண்டகாவிய 2 பிரிவு. முக்தக்கில் பாட்டிய கேய.